குட் ஈவினிங். டே டின்னர் சப்பாத்தி உருளைக்கிழங்கு. சாரி மேடம். சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பர் டின்னர். அது உள்ளே போகும்போதே அப்படி அந்த மிளகாவை கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் வச்சு அப்படி சாப்பிட்டு பாருங்கள். பச்சை மிளகாவை எடுத்து கடிச்சு வாயில் எச்சு ஊறும். அப்படி சாப்பிட்டா இந்த வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறதுனா நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. இந்த சாப்பாடில் தான் எவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம ருசிச்சு சாப்பிட்டோம்னா மறுபடியும் நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன், ரசனம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சாப்பாடுலேருந்து தான். அதையே பொழப்ப வச்சுக்கூடாது. சாப்பிடும்போது அதை ரசித்து ருசிச்சு சாப்பிடணும். அதுதான் முக்கியமானது. ஒரு இயற்கையான இடத்த போய் பார்க்குறோன்னா அப்படி ரசிக்கிறோம்ல, ஒரு ட்ரெஸ் வாங்கினா ரசிக்கிறோம்ல, அது மாதிரி ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடணுமா. அப்போ தான் நம்ம உடம்புல போய் ஒட்டுமா, நம்ம உடம்புல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் வருமா. அது உண்மையான சயின்ஸ். அதை நம்பாமல் இருப்போம் நான் முன்னெல்லாம், இப்போ நம்புகிறேன். ஃபுட்டை எப்பவுமே மதித்து சாப்பிடணும். ஒரு சிலவங்க சாப்பிட்றத பார்த்தாலே விருப்பாயிடும், ஏன்டா சாப்பிட்றாங்க அவங்கன்னு. ஏதோ கடமைக்கு சாப்பிட்டா தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது கூடாது. ரசிக்கும் சாப்பிடணும், ருசிக்கும் சாப்பிடணும், ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடணும். ஒரு சிலவங்க தயிர் சாதத்தை அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சி. அது எல்லாருக்கும் ரசனை எங்கேருந்தாலும் சாப்பாடுலேருந்து ஆரம்பிக்குது. எதையுமே ரசித்து சாப்பிடுங்க. உங்களோட எண்ணங்களும் உங்களோட கிரியேஷனும் நல்லா இருக்கும். என்னோட அனுபவத்துலன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தேங்க்யூ. God bless you everyone. God bless you Kannamma for your feast. I love you da.